சார் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேடவாக்கத்தில் இது வந்து சித்தேரின்னு ஒரு ஏரி இருக்குது. பக்கத்தில் எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்ட் லேஅவுட்டு. இந்த ஏரி கரையை 25/2/2025 அப்போது சரவணன்றவர் ஜேசிபி வச்சு இதில் இருந்த மரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து இந்த கரையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கல் நட்டிருந்தார். இதுக்காக நான் வந்து மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், ஊராட்சி மன்ற தலைவர் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் மனு கொடுத்துருக்கேன். இந்த தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறையில் மனு கொடுத்தேன், கூப்பிட்டு விசாரித்தாங்க. அவர்கிட்ட ஆவணம் கேட்டாங்க, அவர்கிட்ட எந்த ஆவணமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரும் இன்ஸ்பெக்டர் சார், அவரும் ஆய்வாளர் அவர்களும் அவருக்கு அறிவுரை பண்ணார். இது மாதிரி எதுவும் பண்ணாத, நீர்நிலையை வந்து நீதிமன்றமே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு. ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியும் இப்போ இந்த ஒரு வாரமாக இன்னும் கொஞ்சம் கல்லுகளை அதிகமாக போட்டு இப்போ வேலியே போட்டு வச்சிருக்கிறாரு. கேட்டால் நான் அவங்க காவல் நிலையத்திலே ஆய்வாளர் எதிர்க்கவே சொல்கிறாரு, நான் தலைவர் எடுத்துக்க சொல்லிட்டாரு, தலைவர் எடுத்துக்க சொல்லிட்டாரு நீர்நிலையை அப்படின்றாரு. நாங்கள் ஏதாவது கேட்டோம்னா நாங்கள் இங்கே வந்து எங்கள் மூதாதையாருக்கு நினைவிடம் அமைப்போம், கோவில் கட்டுவோம், இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பை உடனே வந்து அகற்றணும் சார். இங்கே வந்து பர்மனெண்ட்டாக காங்கிரீட் வந்து இதுக்கு வந்து சுற்றுச்சுவர் அமைக்கணும். இந்த ஏரியாவில் இதில் போகிறதால என்ன ஆகுதுன்னா கழிவு நீர் ஃபுல்லாகவே கழிவுகளை எங்கே இருக்கிற கோழி கழிவுகள், இறைச்சி கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஏரியில் கொட்டுறாங்க. இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஏரியை கொஞ்சம் பாருங்கள். இந்த ஏரியோட தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாசு அடைஞ்சிருக்கு. இந்த மாசு அடைஞ்ச தண்ணியால் நிலத்தடி நீரெலாம் எங்களால் பயன்படுத்தவே முடியல. ஸோ இந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்திட்டு இதில் வந்து பர்மனெண்ட்டாக கரை அமைக்கணும். இங்கே யாரும் போகாத அளவுக்கு பண்ணணும். ஏன்னா இது போக போக இந்த இடத்த பார்த்த உடனே உங்களுக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ண கண்ணு உறுத்திட்டே இருக்குது. இது அரசாங்கத்தில் எங்கே முறையிட்டும் பண்ணவே இல்லை. ஆர்ஐ வந்து எடுக்கிறேன்னாரு, விஓ வந்து எடுக்கிறேன்னாரு, வந்து இன்னும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து பண்ணுறேன்னு இருக்காங்க. எத்தனை மணிக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அந்த சரவணன் மேலே நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து கோர்ட்டும் இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். நீர்நிலையெல்லாம் இவங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே கருப்பாக வருது தண்ணி, எப்பயுமே வருது, குடிக்க முடியல. குழந்தைங்களாம் ரேஷஸ் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது எங்கே இருக்கிற கோழி கழிவு அது இது எல்லாம் எடுத்து இதில் தான் கொட்டுறாங்க. நாங்கள் வரும்போது இந்த தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோம் தெரியுமா? இந்த குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கு நல்லாயிருக்கும். தெரியாமல் வந்து வாங்கிட்டோமானான்னு ஒரு நாள் வேதனைப்படுறேன் நான். தண்ணி என்ன வந்து மழை நேரத்தில் வந்து டேங்க்கெல்லாம் ஃபுல்லாகிடுது, செப்டிக் டேங்கே ஃபுல்லாகிடுது, இந்த டேங்க்கு ஃபுல்லாகிடுது, எல்லாமே ஃபுல்லாகிடுது. அப்படியே ஓத வருது, செவரெல்லாம் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் அப்படி கொட்டுது தனியாக இந்த தண்ணியில் இருக்கிறதெல்லாம். நான் எங்கள் பையன் எல்லாம் போயிட்டு பஞ்சாயத்தில் ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம். இதுக்கு எல்லாமே எடுத்துருக்குறோம். யாருமே எதுவுமே வர, அவ்வளோதான். இப்போ எங்கள் இது இல்லை, அவங்க இது நடக்குது, இவங்க இது நடக்குது, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நாங்கள் வரி கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு தீர்வு காண மாட்டுது. சொல்லுங்கள், எவ்வளோ நாளைக்கு நாங்கள் அது மாதிரி இருக்கிறது முடியும் சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டுட்டு வாங்கிட்டு இவ்வளோ எல்லாமே எல்லாமே இருக்குது. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இங்கே நல்லா அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. மரம் க்ளீன் பண்ணுறேன்றாங்க, யாரும் க்ளீன் பண்ணுறதில்ல.